பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றும் கூட பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பீபாட்டும் 14வது வசனமும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, நமக்காக நம்ம எல்லாரும் சென்று அடைய வேண்டிய ஒரு வெற்றியின் இலக்கை நம்ம அப்பா நமக்காக வைத்திருக்கிறாராம். எல்லாருக்கும் ஒரு வெற்றியின் இலக்கு தான் அவர் வைத்திருப்பார். தீமையான காரியத்தை நமக்காக குறித்து வைக்கிற அப்பா அல்ல நம்ம ஏசப்பா. பிரியமானவர்களே, அந்த வெற்றியின் இலக்கு அடைகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணுமா? சில வீடுகள்ல பார்த்தா முன்னாடி நடந்த காரியத்தையே தான் பேசிட்டு இருப்பாங்க. பழைய காரியம், நீ அப்படி செய்த, நீ இப்படி செய்த. கணவன் மனைவியை சொல்லுவாரு, மனைவி கணவனை சொல்லுவாங்க, நீர் தான் எல்லாம் குடிச்சு அழிச்சீர். அவர் திருந்தி கிறிஸ்துக்குள்ள வந்து 2 வருஷம் ஆயிருக்கும், ஆனாலும் பழைய கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, பின்னான கதைகளை நம்ம பேசிட்டே இருந்தோம்னா முன்னேறி செல்லவே முடியாது. அப்பா நமக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நாம் சென்று அடைய முடியாது. பிரியமானவர்களே, அப்படி ஸ்டக் ஆயிரும். பின்னான காரியங்களை பேசுறது ஒரு தடைக்கல் மாதிரி நிற்கும் நமக்கு முன்னாடி. ஆதலால் ஒரு காலமும் பழைய காரியங்களை, நடந்து முடிந்த தோல்வியான காரியங்கள், ஒருவேளை அறியாமையினால உங்க கணவனோ உங்க மனைவியோ விழுந்திருக்கலாம், அந்த காரியங்களை பேசிட்டே இருக்காதீங்க. பிரியமானவர்களே, ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாது. பிசாசினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் தந்திரம் அதுதான். ஆதலால் நம்ம என்ன செய்யணும்? முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வெற்றியின் இலக்கை நோக்கி ஓடணும். பின்னாடி திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சொல்லி பவுலடிகளார் அழகான ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட முன்னோக்கி ஓடுவோமா? தடையெல்லாம் பார்க்காதீங்க, அப்பாவை மாத்திரம் பார்த்துட்டு ஓடும்போது தடைகள் எல்லாம் மாறி போகும். ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகநாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, அப்பா, பழைய காரியங்களையே பேசி பேசி எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் வீணாக்காதபடி எங்கள் அருமை தகப்பன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை பெற்று கொள்ளத்தக்க ஒரு ஓட்டம், வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓடி ஐயா உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வெற்றியை எடுத்துக் கொள்கிறோம் ஐயா. வெற்றியின் வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காய் நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.